என்னதான் கட்டினாலும் 1-2 கடி விழுகத்தான் செய்யும். இடமெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஈரப்பதமாக இருக்குது. இன்னும் இதில் ரிங் வந்து மாதிரி சாப்பிடு. ஓகே, எப்படி ஏறுதுன்னு பாருங்கள். ஸ்பைடர் நெஸ்ட் கட்டியிருக்கேன். ஒரு டைம் இங்கே தான் டைகர் பார்த்தா சொன்னேன். நம்ம வீட்டிலேருந்து பார்க்குறேங்க ஒயில்ட் காரு மேலுங்க நிறைய அனிமல்ஸ் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டைம் பார்த்தீங்கன்னா லேக்கில் தண்ணி நிறையா இருக்குது. கொஞ்சம் பிரச்சனையான இடம் இருக்குது. பெரிய கிராஸ்னால திட்ட மாதிரி அதில் ஏறி போகும்போது அப்போ முன்னாடி எனக்கு தெரியாது. ஒருவேளை இருந்துச்சுன்னா நம்மள ஓட முடியாது. ஒருவேளை இருந்தாலும் இதுதான் இருக்கும். ராட்சினுக்கு தாங்க ஹெவி சவுண்டு இருக்குது. கண்டிப்பாக யானையெல்லாம் ஓடிடுங்க. 152 இங்கே வரைக்கும் வரும். இங்கே வரைக்கும் வரீங்க. குட் மார்னிங்க. காலைல 5:30 மணி. நல்லா குளிருங்க. இங்கே தான் இருக்குங்க கார்ஸ். படுத்துட்டு நல்ல மிஸ்ட்டுங்க. மழை பெய்யல, நான் பயங்கர மிஸ்டியாக இருக்குது. நல்ல குளிர். கார்ஸ் நைட்டு ஃபுல்லாக இதே இடத்துல தாங்க இருக்குது. படுத்துட்ருக்கு. எல்லாம் லேக்குக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த வழியாக ஏறி அந்த பக்கம் போகும். மலையில் கார்ஸ் எப்படி லைன் போட்டு போகுது பாருங்க. குட் மார்னிங்க. செகண்ட் டே எடப்பாளையம் வாட்ச் டவர். கிட்டத்தட்ட 6 மணி 5:50. இப்போ தான் கார்ஸ் வந்துட்டு மூவாகி போகுதுங்க. ஒரு 5:45 லைட்டாக வெளிச்சம் நல்லா வரப்போகுதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் மூவாகி போகுதுங்க. அது வரைக்கும் வாட்ச் டவர் முன்னாடியே தான் படுத்துட்ருக்குது. இந்த எடப்பாளையம் வாட்ச் டவரை பொறுத்த வரைக்குங்க ஃபுல் சேஃப்டிங்க. நைட்டில் வந்து ட்ரென்ச் இருக்கிறதுனால எலிஃபெண்ட்டே ஆப்போசிட்டில் நின்னாலும் நம்ம அழகாக இங்கேருந்து பார்க்க முடியும். பட் எலிஃபெண்ட்டை நம்ப முடியாது. சம்டைம்ஸ் ஏதாவது தூக்கி வீசிடும். கார்ஸை பார்க்குற மாதிரி நம்ம எலிஃபெண்ட்டை பார்க்க முடியாது. ட்ரென்ச் இருந்தாலும் கொஞ்சம் அலர்ட்டாக நின்று பார்த்துக்கலாங்க. இந்த பக்கம் வியூ பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த வழியாக தான் நம்ம அஞ்சு பீச் போவோம். இன்றைக்கி நல்ல கிளைமேட்டுங்க. நேற்று வரும்போது லைட்டாக மழை தூரிச்சு. ஸோ மாட்டிக்கிட்டோம் மழையிலேன்னு நினச்சேன். நம்ம மழைக்கு எந்த ட்ரெஸ்ஸுமே எடுத்துகிட்டு வரல. நல்ல ஈவினிங்கு நைட்டு காலையிலலாம் மழை இல்லை. ஆனால் இந்த டைமில் உள்ளே போனோம்னா ட்ரெக்கிங் போனால் கண்டிப்பாக லீச்சில் மாட்டிக்குவோம். லீச்சு நிறையா இருக்கும். இந்த எடப்பாளையம் வாட்ச் டவர் வந்து நீங்கள் புக் பண்ணி வரணுன்னா பெரியார் டைகர் ரிசர்வ் வெப்சைட் இருக்குங்க. அதில் வந்து அக்கமடேஷனு எடப்பாளையம் வாட்ச் டவர் நீங்கள் செலக்ட் பண்ணி ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 2 பேர் அலௌடுங்க. நைட்டு ஃபுல்லாக இங்கே சாம்பார் டீஸு கார்ஸு. இன்னும் கார்ஸ் லெஃப்ட் சைடில் தானே இருக்குது. உள்ளுக்குள்ளார பயங்கரமாக சவுண்ட் கேட்குதுங்க. ஏன்னா இந்த மரங்கள்லாம் இருக்கிற டென்ஸு ஃபாரஸ்ட்குள்ளார வந்து கண்டிப்பாக ஒயில்ட் அனிமல்ஸ் இருக்கலாம். ஸோ எந்த நேரம் வேணாலும் இந்த பக்கமாக இறங்கி கிராஸ் ஆகும். ஸோ நம்ம வெளியே நின்றோம்னா அலர்ட்டாக இருக்கணும். காலைல ஃபுல்லாக பேர்ட் சவுண்டு. நம்ம வாட்ச் டவருக்கு உள்ள வெளியே இந்த மாதிரி 3 மரம் போட்டிருக்காங்க. இதோடைய தான் நம்ம உள்ள வெளியெல்லாம் போய்க்க முடியும். ஸோ வந்தால் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. இதுதான் வாட்ச் டவரோட பேக் சைடுங்க. ஃபஸ்ட் டைம் வந்தப்போ இங்கே தான் ஒரு ஃபீமேல் எலிஃபெண்ட் வந்து தண்ணி குடிச்சிட்டு விளையாடிட்டு இருந்தது. ரொம்ப நேரம் நம்ம பார்த்தோம். மழை பெய்ஞ்சிருந்தது அந்த டைமு.
லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக எலிஃபென்ட்ஸ் பார்த்தோம் 2 குரூப்பு. இங்கே தேக்கடி ஃபாரஸ்ட் இல்லைங்க, மழை எப்போ வேணாலும் வரலாம், நம்ம ப்ரிடிக்டே பண்ண முடியாது. இப்போ கொஞ்சம் நல்லா வெளிச்சமாக இருக்குது, திடீர்னு மழை வந்தாலும் வரலாங்க, எல்லாம் கருக்கிட்டுருக்கு. இப்போ மார்னிங் பார்த்திங்கன்னா 7 o'clockங்க, செகண்ட் டே. இப்போ ஒரு ட்ரக்குங்க அஞ்சூர்லி பீக் வரைக்கும் போகலான்ட்டு. அதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 1.5 கிலோமீட்டருங்க, அப் அண்ட் டவுன் 3 கிலோமீட்டர் வரும். அனிமல்ஸ் எல்லாம் பார்க்குறக்கு வாய்ப்பு இருக்குங்க மலையில். ஓகே, மார்னிங்னால சான்ஸ் இருக்குது. ஓகே, ரீசெண்டாக நல்லா மழைங்க, லீச் எல்லாம் இருக்கும், நல்ல லீச் சாக்ஸ் எல்லாம் கட்டிட்டு கிளம்பியாச்சு. என்னதான் கட்டினாலும் 1-2 கடி விழுகத்தான் செய்யும். ஆக்சுவலாக அஞ்சூர்லி பீக் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் இருந்தாலும் கொஞ்சம் செங்குத்தாக இறங்க ட்ரெக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். நிறைய பேர்ட்ஸோட சவுண்டு, உட்பெக்கரோட சவுண்டெலாம் நல்லா கேட்குது. அது குக்கோர். ஓகே, இந்த மங்கி மாதிரி கேட்குறது கிரேட்டர் குக்கோர். பீசஸ் செம்மையாக இருக்குங்க. மஷ்ரூமுங்க, இப்போ ரிங் வந்துருக்கு, பாய்சனுங்க. பாய்சன் தானேங்க, சாப்பிட முடியாது. இல்லை இந்த ஒயிட்டா? ஒயிட் சாப்பிட்ற மிஷன் தான். ஓகேங்க. நான் இதில் ரிங் வந்த மாதிரி, சாப்பிட்றேன். இது சாப்பிட்றலாம். ஓகே, சாப்பிட்ற மஷ்ரூமுங்க. பார்க்குறக்கு உள்ள ரிங் வந்த மாதிரி இருக்குது. காளானை பற்றி நல்லா தெரிஞ்சால் தான் நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணுங்க. சின்ன டவுட்டாக இருந்தாலும் யூஸ் பண்ணுங்க. சாப்பிடக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குங்க, இந்த ரிங் வந்த காளான் மாதிரியே. இடமெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஈரப்பதமாக இருக்குது. வெளியே மழையெல்லாம் வரல, நேற்று மத்தியானம் வந்தது, ஆனால் இப்போ மழை வந்த மாதிரி இருக்குது. லைட்டிங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது. போகும். இது பேப்பர் காளான். ஆமாம், பேப்பர் மஷ்ரூம். நிறைய பேர்ட்ஸோட சவுண்டு, உட்பெக்கரோட சவுண்டு. லேக் வாட்டர். என்னதுங்க? பேர்டு orange headed thrush. நார்மல் அணில் பெருசுங்களா? மலபார் ஜெயின் ஸ்கர்ல். லீச் இருக்குங்க, லீச்.
சூக்குலரே போப்போம். பேண்ட்டில் இல்லைங்க, பேண்ட்டில் இல்லைங்க. எப்படி ஏறுதுன்னு பாருங்கள். வேறு லெவல் வியூங்க. கார் எதுவும் இல்லைங்க. அனிமல்ஸ் எதுவும் இல்லைங்க. பட் வியூ வேறு லெவலில் இருக்கும். இதெல்லாம் என்னதுங்க? பழைய வளையமாக இருக்குங்க. ஓ, செமையாக இருக்கு. இப்படி தான் ஏறி வரணும். வேறு லெவல் இருக்குங்க. முக்கால்வாசி ஏறிட்டோம், இன்னும் கொஞ்சம் இருக்குது. காலையில் செமையாக இருக்குங்க. ஃபாரஸ்ட் வியூ சுற்றியும் பார்த்திங்கன்னா இது ரிவர் தானேங்க. ரிவருங்களா லேக்குங்க? லேக்குங்க. லேக்கோட பேக் வாட்டர் ஏரியா. எப்படி ஏறுது பார்த்து ஏறணும். கொஞ்சம் அனிமல்ஸ் இருக்குங்க. ஓகேங்க. ஓகே. தேரணுங்க, வலிக்கிறோம். ஓகேங்க. ഇവിടെ ഏരിയ கை வச்சு போகிறது பெஸ்ட்டுங்க. நான் வலி குடிச்சுன்னா நல்லா அடி பிடிச்சிடும். அப்புறம் ஏறியாச்சு. இல்லைங்க, ஏறியாச்சு. இன்னும் கொஞ்சம் தான். அவ்வளோதான். வேறு லெவல் வியூங்க. என்னங்க இங்கே எல்லாமே எலிஃபெண்ட் டங்க் கிடக்குதுங்க. ஓகே. ஈஸியாக வந்துடுங்க.
நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா அஞ்சுருளி பீக்குங்க. வாட்ச் டவர்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரு. ரொம்ப பெரிய பீக்குங்க. ரொம்ப செங்குத்தாக ஏறி வர மாதிரி தான் இருக்கும். காலையில் ஒரு 7:30 மணிக்கு வியூ பாருங்கள், செம்மையாக இருக்குது. இந்த லேக் வாட்டரு சுற்றியும் இருக்குது. இந்த ஹில்ஸ் ஒட்டியே ஒரு ரிவர் மாதிரி இருக்குது பார்க்குறக்கு. ஆப்போசிட்டில் நம்மளால் அனிமல்ஸ் ஏதாவது ஹில்ஸில் இருந்தால் பார்க்க முடியும். வேறு லெவலில் இருக்குது. அஞ்சுருளி பீக்குங்க. சுற்றி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி மலையில் ஹில்ஸ் எல்லாம் ட்ரெக்கிங் வரீங்கன்னா கண்டிப்பாக லீச் இருக்கும். ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக உச்சிக்கே போக முடியுங்க, பட்டு இந்த வழியில் போக முடியாதுங்களாம்மா. வேறு ஒரு வழி இருக்குங்களாம்மா. கிராஸ்லேண்டு வழுக்கும். ஸ்பைடர் நெஸ்ட் கட்டியிருக்கேன். லாஸ்ட் டைம் இந்த ஹில்ஸில் நிறையா ஒயில்ட் கார்ஸ் பார்க்க முடிஞ்சிச்சு. எவ்வளோ திக் ஃபாரஸ்ட்னு பாருங்கள் இந்த லேக்கை சுற்றியும். ஸோ இதுக்குள்ளாரெலாம் அனிமல்ஸ் இருந்தால் தெரியாதுங்க. நம்ம இந்த காடு வழியாக தான் உள்ளே வந்தோம். ஒரு டைம் இங்கே தான் டைகர் பார்த்தா சொன்னாங்க லாஸ்ட் டைம் ட்ரெக்கிங் வரும்போது. சூரியன் பாருங்கள் எப்படி தெரிக்குது. வெட்டுக்கிளி பாருங்க. எங்கேங்க இந்த இடத்துலங்க? இந்த கீழேங்களா? கீழே ஆப்போசிட் சைடு இங்கே தானேங்க. நம்ம பீக்லேருந்து பார்க்குறேங்க ஒயில்ட் காரு மேலுங்க. இந்த மாதிரி பீக்லேருந்து பார்த்தோம்னா சுற்றியும் கீழே ஏதாவது அனிமல்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளால் சைட் பண்ண முடியுங்க. லாஸ்ட் டைம் வந்தப்போ நிறையா காரு ஹில்ஸில் நின்றுட்டு இருந்தது. இன்றைக்கி ஒரே ஒரு மேல் காருங்க லேக் ஒட்டியே நிற்கிது. நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தங்க பீக்கில் உட்காந்து. நம்மளால் பக்கத்தில் அனிமல்ஸ் இருந்தால் பார்க்க முடியும். இன்றைக்கி நம்மளால் ஒரே ஒரு ஒயில்ட் கார் மேல் மட்டும் பார்க்க முடிஞ்சுங்க. லாஸ்ட் டைம் வந்தப்போ ஆப்போசிட் ஹில்ஸில் கூட்டமாக இருந்தது கார்ஸு. நமக்கு லக் இருந்ததுன்னா எலிஃபெண்ட் எல்லாமே இந்த மாதிரி ஹில்ஸில் பார்க்க முடியும். ஒரு ஃபாரஸ்ட்டோட ஓரளவுக்கு லேக்கை சுற்றி இருக்கிற பிளேஸ் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். லேக்கில் தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா லேக்கை சுற்றி கண்டிப்பாக நிறையா வைல்ட் அனிமல்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி பீக் வந்தோம்னா நிறைய அனிமல்ஸ் பார்க்குறக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டைம் பார்த்திங்கன்னா லேக்கில் தண்ணி நிறையா இருக்குது. ஸோ பெருசாக அனிமல்ஸ் எதுவும் பார்க்க முடில. பட் ஒரு ட்ரைங்க. மேபி நெக்ஸ்ட் டைம் தண்ணி எல்லாம் கம்மியானதுக்கப்புறம் வருவாங்க. குட்டி குட்டி லீச் எல்லாமே இருக்குதுங்க நிறையா. எப்படி ஓகேங்க வந்து ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்தாச்சு. அப்படியே கீழே இறங்கலாங்க. இப்படியா வந்தோம்? இப்படி வந்தோன்னு சொல்கிறேன். ட்ரெக்கிங் வந்திங்கன்னா வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக தண்ணி தேவைப்படும்.
சார் நீங்கள் குடிக்கிறீங்க? வேணாங்க, இறங்கும் போது தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சறுக்குன்னு போயிட மாட்டேங்க. ஆமாங்க ஆமாங்க, அதில் வைக்க. ஓகே ஓகே. ஓ, சரளக்கல்ல வச்சிட்டோம்னா இழுத்துருங்க. இந்த மாதிரி இடத்துலனா பரவாயில்ல. கல்லு மேலே மட்டும் இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்குல்ல, மிதிச்சோம்னா வலிக்கி விட்டுரும். சப்போஸ் நமக்கு டவுட்டாக இருந்தால் உட்காந்து கூட இறங்கிக்கலாம். ஆமாம், பெட்ரு கொஞ்சம் சைடு வைஸில் வர்றது. இந்த ஒன்று மட்டும்தாங்க கஷ்டம். நம்ம அந்த சைடில் ஏதாவது என்ன நம்ம இங்கே நின்றா இதுக்கு பின்னாடி தெரியாது. ஓகே, பார்க்கலாம். எது இல்லைங்க, யானை எதுவுமே பார்க்க முடியலங்க. ஓகே, அப்பா ஒரு இறங்கியாச்சு. இது ஃபுல்லாக ஸ்பைடர் வந்து நெஸ்ட் கட்டியிருக்குங்க. இதெல்லாம் இது குட்டி போடுங்க. குட்டி போடு. எவ்வளோ நாள் ஆகுங்க இது? 1 நைட்டு தான். இந்த அந்த ஸ்பைடர் சூப்பர். இது வந்து இந்த டியூ ட்ராப்ஸ்னால தான் இப்படி இருக்கு. வெயில் வந்த உடனே இது உடஞ்சி போயிடும். லீச் இருக்க மாட்டேங்க, கால் கூட இது பாருங்க. சோக்ஸ் அவுட்டு பாருங்க. சாக்ஸிங்க. ஓ, சாக்ஸ்குள்ளாரே போயிட மாட்டேங்க. இல்லை அப்படியே போகாது. உங்கள் குடைன்னு சொன்னீங்களா, அதான் ஜஸ்ட் ஒன்று இல்லைங்க. சொன்னேன். இல்லை, நம்ம டைம் தான். ஓகே, கூட்டத்தில் இருக்கிற தண்ணி பக்கத்தில் என்ன அனிமல் இருந்தாலும் பார்க்கலாம். அதில் அவ்வளோ பெரிய பீக்குங்க. நம்ம போகிற இடத்துல கொஞ்சம் பிரச்சனையான இடம் இருக்குது. அந்த பெரிய கிராஸ்னால ஒரு கொஞ்சம் திட்ட மாதிரி அதில் ஏறி போகும்போது அப்போ முன்னாடி நிற்கிறது தெரியாது. ஒருவேளை இருந்துச்சுன்னா நம்மளை ஓட முடியாது. ஓ, கொஞ்சம் இதே மாதிரி ஸ்லோப்பு வேறு. அது மட்டும் இல்லாமல் கிராஸு ஷார்ட் டிஸ்டன்ஸில் தெரியும். ஓ, லாங் டிஸ்டன்ஸில் தெரியாது. ஷார்ட் டிஸ்டன்ஸில் 2-3 பேர் போகிறாமா, ஒரு வேளை முன்னாடி போகிற ஆள் பார்த்து ஓட தெரிஞ்சாலும் பின்னாடி நிற்கிற ஆளை தள்ளி விடணும். நீ அப்படியே அந்த ஆள் தப்பிச்சு ஓடுனால ரொம்ப தூரம் ஓட முடியாது, சறுக்கி விட்டுரும். ஓகே, அதனால சேஃப்டி இல்லைங்க. ட்ரக் பார்த்தாம இப்போ நம்ம ட்ரக் பார்த்து விட்டுறதாக பிளான் பண்ணியிருக்கு அவங்க. அங்கேங்களா போகிறக்குங்க? 1 மாதத்துக்குள்ளே விட்டுருவாங்க. ஓகே, அனிமல்ஸ் ஏதாவது இருந்தாலும் பார்க்க முடியுங்க. பார்க்க முடியும். அதான் சொன்னேன், இந்த ஏரியாவில் இருந்து அங்கிட்டு நம்ம இருக்கிறதுக்கு அந்த பக்கம் அந்த போட்டிங்கெல்லாம். ஆமாங்க ஆமாங்க, அந்த பக்கம் அதுக்கு அந்த பக்கம் உள்ளே தெரியும். ஒரே இடத்துல நின்று பார்க்கணும். ஓகே, ஈவினிங் டைமில் இங்கே வரலாங்க? வர்றது ரிஸ்க்குங்களா ஈவினிங் டைம்? அஞ்சுள்ளி பீக் வரது ரிஸ்க்கு. இப்போ நமக்கு டைம் இருக்குது. ஒரு வேளை வழி மாற்றி போனோம்னா பிரச்சனை இல்லை. ஈவினிங் என்னன்னா நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம்னா திரும்பி போகிற வழியில் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம லேட் பண்ண ஒரு நிமிஷம் இருட்டுக்கு இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 6 o'clock எல்லாம் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். ஓ, அதனால தான் ஈவினிங் வரது இல்லைங்க. ஆமாம், அப்போ போனாலும் அந்த லேக் சைடு அந்த மாதிரி இடத்துக்கு போகலாம். ஓகே ஓகே, உங்களுக்கே பார்த்தா தெரியும். இந்த பக்கம் ஃபாரஸ்டோட ஒரு டைப்பு வேறு, நம்ம வந்த இடத்துல வேறு. அது கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப திக்குங்க. ஆமாம், திக்காக இருக்குது. டயர் எல்லாமே நிறைய பார்க்க முடியும். அந்த கால் தடமெல்லாம். ஆமாம், இந்த டெரிட்டரி மார்க் பண்ணதெல்லாம் பார்த்துருக்கேன். இல்லை, யானை இந்த கோர் இது மட்டும் வழியில் இல்லாமல் இருக்கணும். ஓ, காருமே அட்டாக் பண்ணுங்க. காரும் அட்டாக் பண்ணும். ஹில்ஸுங்காட்டி ஓட முடியாது நம்ம. ஆமாம், இந்த ஹில்ஸு இங்கெல்லாம் பரவாயில்ல, நம்ம இப்படியும் போயிடலாம். ஆனால் இந்த காட்டுக்குள்ளே வச்சு பார்க்கும்போது இருக்குச்சுன்னா நமக்கு லாங் சைட்டு கிடைக்காது. ஓ, அதாவது தூரத்தில் இருந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஓகே ஓகேங்க, சடனாக என்கவுண்டர் பண்ணுவோம். நம்ம பார்த்தோம் அந்த ஹேர்டு அந்த டியரெல்லாம் எவ்வளோ இருந்துச்சு. அதெல்லாம் உள்ளே தான் வந்திருக்குங்க. ஆமாம், டியர் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நம்ம எவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம இங்கே ஒரு பார்க்குற 4 நாலெண்ணத்தை பார்த்துக்கிட்டு இந்த பக்கம் போனோம்னா அங்கேயும் இருக்கு ஒரு குரூப் பண்ணி.
அது சிங்கிளாக பார்த்துட்டா தான் ரிஸ்க்கு. ஆமாம், கொஞ்சம் பானிக்காக இருக்கும். இப்போ காலையில் நேரம் இதெல்லாமே கீழே இறங்கிடுங்க, லேக் சைடு போயிடும். இல்லைன்னா இருந்தாலும் நம்ம வழி மாற்றி போனாலும் பிரச்சனை இல்லை. இப்போ இங்கெல்லாம் நம்ம நல்லா போக முடியலன்னா நான் அப்படி ஏறி போகலான்னு சொன்னேன் இல்லை, அப்படி கூட ஏறி போயிடலாம். ஓகே, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதான். நம்ம போக வழி இருக்குது. ஈவினிங் நைட் ஆச்சுன்னா அதில் எல்லாம் போக முடியல. ஈவினிங் ஆச்சுன்னா அவ்வளோ முடியாது. நல்லா இருட்டு கட்டின மாதிரி இருக்குங்க உள்ளுக்குள்ளார வரும்போது. ஹில்ஸில் நல்ல வெளிச்சமாக இருந்தது, நல்ல வெளிச்சமாக இருந்தது. இங்கே லைட்டிங்கே கம்மி. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தான் ஈவினிங், அவங்கள கூப்பிட்டு கொண்டு வந்தாங்க. அவரும் அப்படி தான், ஒரு 2-3 வாட்டி வந்தவர் தான். ஈவினிங் ஒரு பிரச்சனை போயிட்டு வரலான்னு சொல்லி அவங்க வந்தாங்க. இங்கே தான் வீட்டில் வந்து உட்காந்து பேசி படமெல்லாம் பிடிச்சி அவங்களும் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. எல்லாம் படமெல்லாம் பிடிச்சி அங்கே இருக்கும்போது நல்லா வெளிச்சமாக இருந்துச்சு. ஒரு 5-6 மணியை போல கீழே இறங்கினாங்க. கீழே இறங்கி பார்த்தா இருட்டு, கண்ணு தெரியாது. டார்ச்சும் கொண்டு வரலைங்க? டார்ச்சு கொண்டு வரல, டோர்ச், மொபைல் டோர்ச்சில் தான் போனாங்க. ஓகே, கடவுள் புண்ணியத்தில் எனக்கு வழியில் எதுவுமே இல்லை. இருந்திருந்தா எனக்கு சிக்கிருக்கும். ஓகே ஓகே. இந்த ரோட்டில் பாம்பெல்லாமே இருக்கும் இல்லைங்க? இந்த யூஸ்வலாக இந்த ராட் ஸ்னேக்கு, வைப்பர் அந்த மாதிரி தான். அப்புறம் நம்ம நடக்கிற சவுண்டுக்கு அது போயிருங்க, விளைய போயிடும். இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பார்த்தனாலே இருக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி. ஓகே, ஒரு வேளை இருந்தாலும் இதுதான் இருக்கும். ராட் ஸ்னேக்கு, வைப்பர் கூட சீசன் டயத்தில், சம்மரில் அந்த ப்ரீடிங் சீசன் இருக்குல்ல, அந்த மாதிரி டயத்தில் தான் அதிகமாக பார்க்குறது. நம்ம புஷுக்குள்ளே இறங்கும்போது மட்டும் அது ஒரு காரணம் தான். நம்ம ஈவினிங்கில் வராது, நம்ம இப்படி காட்டுக்குள்ளே இறங்கும்போது நைட்டு எது இன்னும் இருக்குன்னு தெரியாது இல்லை. இப்படி நம்ம வழி மாற்றி போகும்போது அந்த செடி இந்த செடின்னு டச் பண்ணி தான் போகும். ஓகே ஓகே. அப்போ நம்ம தெரியாதனமா பாம்பு இருக்கிற இடத்துல நான் தொட்டோம்னா முடிஞ்ச அளவுக்கு வெளிச்சத்தில் போவீங்க ஃபாரஸ்ட்குள்ளார, இந்த மாதிரி மரங்க இருக்கிற இடத்துக்குள்ள. லேட் ஈவினிங்லலாம் உள்ளே வர மாட்டேங்க. ஆமாம், இப்படி பயமெல்லாம் இல்லை, சேஃப்டி. சேஃப்டி. நம்மளை கடிச்சா பரவாயில்ல, பரவாயில்ல இல்லை, யாரை கடிச்சாலும் போய்சன் தான். நம்ம கூட வரவங்களுக்கு ஒரு சின்ன இந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா நீங்கள் அதை பற்றி தெரியும், பயப்பட மாட்டீங்க. கெஸ்ட்டுன்னா கொஞ்சம் இருக்கலாம்னு தெரியும், அதை பற்றி எல்லாம் பயப்பட மாட்டோம். அவங்க பயந்துக்குவாங்க. ஆமாம், அவங்க அதுக்கு முன்னாடி ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த சுச்சுவேஷன். இருக்க மாட்டாங்க. ஒருவேளை இந்த பாய்சன் இல்லாத ஸ்னேக் இருக்கு, காட்டு பாம்பு இருக்கு, இன்னும் அதுவே கடிச்சாலும் ஆனால் நம்ம இருட்டில் தெரியாது இல்லை என்ன பாம்பு கடிச்சிச்சுங்க. ஓகே ஓகே. பானிக்கானா இந்த பிளட் சர்க்குலேஷன் ஏறும், அப்புறம் அன்கான்சியஸ் ஆயிரும், பாய்சன் உடம்பு ஃபுல் ஆகும் இருந்தானே. ஓகே ஓகே. உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்ததுங்க. காலையில் ஒரு ட்ரக்கு, அதுவும் அஞ்சர்லி பீக்கு. வாட்ஸ்அப் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் சேஃப்டியாக போங்க, லீச் எல்லாம் இருக்குது மழை டைமில். இந்த சிஸ்டம் வந்துட்டு ஒரு சின்ன பேர்டு, பாப்லர். குட்டி குட்டி பேர்டு தான் அழகழகாக சவுண்ட் போடுறதுங்க. காலைல 8:30 மணிக்கு லைட்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நைட்டு திடீர்னு வந்து ஸ்டே பண்ணிடுறாங்க. நைட்டு வந்து திடீர்னு உடம்பு உள்ள அது இதுன்னு கிளம்போன்னா நீங்கள் அரேஞ்ச் பண்ணுவீங்களா இல்லை? ஓகே ஓகே. பட் அனிமல்ஸ் எல்லாம் முன்னாலே இருக்குங்களே, வாட்ச் டவர் முன்னால். அது என்னன்னா நம்ம பக்கத்தில் ஃபோன் கூட சௌகரியம் இருக்குது, ஒரு பாயிண்டில் அங்கே போகிறதுக்கு நம்மளால் முடிஞ்சால் இப்போ ஃபோன் போட்டாங்கன்னா அங்கே நம்ம சிச்சுவேஷனை சொல்லுவோம். இங்கே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, ஆள் கூட முடியல, பக்கத்தில் யானை நிறையா இருக்குது, இல்லாட்டி கவர் நிறையா இருக்குது. அதுக்கு அந்த மாதிரி ஸ்பீட் போட்டு கொஞ்சம் ஆளுங்க வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க நம்மளை. ஒயில் போர் போகுது பாருங்க, அந்த பக்கம் சாம்பாடிஸ். பேர்ட்ஸ் பறக்குது. இந்த மாதிரி புல்லுக்குள்ளார ஏதாவது இருந்தாலும் தெரியாது, நம்ம பாட்டுக்கு போனோம்னா உள்ளுக்குள்ளார வயல் போரெல்லாம் சிங்கிளாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அட்டாக் பண்ணுங்க. சரிங்க, எப்படி போகுதுன்னு. சம்டைம்ஸ் யானை போனால் கூட இந்த மாதிரி ஏரியாவில் மறைஞ்சிருங்க. சாம்பார் டீஸ் மேலுங்க.
பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா புட்டுங்க, அப்புறம் கடலைக்கறி நிறையா இருக்குங்க. நம்ம ஒன்று சாப்பிட்றதே அதிகம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பப்பட்டு, கடலைக்கறி, அப்புறம் பனானா இருக்குங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுங்க புட்டு, கடலைக்கறி, அப்புறம் சூப்பராக இருக்குங்க. நல்லா சூடாக சாஃப்டாக இருக்குங்க. அப்படியே பிச்சு அப்படி உடையுதுங்க. ஹெல்த்துக்கு ரொம்பவுமே நல்லது. பப்பட்டு இருக்குங்க. இந்த மாதிரி யானை, புலி, சிறுத்தை எது வந்தாலும் நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வைல்ட் லைஃப் என்ஜாய் பண்ண முடியுங்க. வைல்ட் போர் ஒன்று ஏறுதுங்க மேலே. வைல்ட் போர் கூட்டமும் இருக்குதுங்க. இந்த இடத்துல வைல்ட் போர் கூட்டமாக லைனாக அப்படியே மேலே ஏறி போகுதுங்க. நிறைய வருதுங்க. நிறைய அப்பளை ஒன்று ஏறிச்சு, இப்போ ஒன்று போய் ஏறுது. அப்படி ஏறி இப்படி இறங்கி வருது. பெரிய குரூப் இங்கே போகுது பாருங்க. பார்க்குது பாருங்க. வைல்ட் போட்ஸோட ஒரு பெரிய குரூப் இங்கே தான் நின்றுட்டுருக்கு. சவுண்டு பாருங்கள். இதுக்குள்ளார ஃபுல்லாக இருக்குது. அப்படியே ஒரு ரவுண்ட் போகுதுங்க கிராஸ் ஆகி. இந்த மாதிரி வாட்ச் டவர் சுற்றி எல்லா விதமான வைல்ட் அனிமல்ஸுமே வருங்க. நமக்கு லக் இருந்ததுன்னா நம்ம வர டைமை பொறுத்து இருக்குது. எலிஃபெண்ட் ஆகட்டும், டைகர், லெப்பர்ட் ஆகட்டும், எல்லாமே பார்த்துருக்காங்க வாட்ச் டவர் சுற்றி. லெப்பர்டு, டைகர், கரடி. இந்த டைமில் பார்த்தீங்க எலிஃபெண்ட் 6 மணிக்குங்க. 3.5 கிலோ வெயிட்டுங்க அவங்க வச்சிட்ருக்கிற கன்னுங்க. இது எமர்ஜென்சின்னா மேலே பார்த்து ஷூட் பண்ணுவீங்க. ஷூட் பண்ணால் அந்த ஹீட்டுக்கு அது போயிடுங்க அனிமல்ஸ். சவுண்டுங்க, சவுண்டு, அப்புறம் அந்த நெருப்பு வருங்க. ஷூட் பண்ணால் பிளாஸ்ட் மாதிரி ஸ்ப்ரெட்டாக தெரிக்குங்களா சவுண்டு. மெயின் சவுண்டு தாங்க. கண்டிப்பாக யானையெல்லாம் ஓடிடுங்க. வைல்ட் போர்ட்ஸ் கிராஸ் ஆகி ஓடிச்சுங்க நம்ம போகிற ரோட்டில். தண்ணி வந்தால் வாட்ச் டவர் முன்னாடிலாம் வந்துடுங்களா? ரொம்ப கிட்டத்தில் வராது, அங்கே வரைக்கும் தான் வரும். ஓகே. அதாவது இப்போ நம்ம கோர்ட் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் அங்கே 136. ஓகே. அங்கே வரைக்கும் தான் வரும். 152ன்னா இங்கே வரைக்கும் வரும். இங்கே வரைக்கும் வரீங்க. இப்போ நம்ம கோர்ட் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் அங்கே மட்டும்தான் 136ங்க. மீறி போனால் இங்கே இது வரைக்கும் நிறுத்துவாங்க. மேக்ஸிமம் இங்கே வரைக்கும் தான். ஓகே. அதுக்கு மேலே வராது. நம்ம வாட்ச் டவர் ஸ்டேலேருந்து செக் அவுட் பண்ணி கிளம்புறேங்க. நம்மளுக்கு வந்து கார்ஸு, சாம்பாடிஸு, முள்ளம்பன்றி நல்ல சைட்டிங்கு. எலிஃபெண்ட்ஸ் வந்து லேக் பேலஸில் தங்கினவங்க பார்த்துருக்காங்க.
நம்ம வந்து பார்க்க முடியலங்க. அது ஒரு 5 மினிட்ஸில் போயிடுச்சுங்க. நம்ம உள்ள இருந்திருந்தால் பார்த்துருக்கலாம். நம்மளும் நம்ம ட்ரெக்கிங் போயிட்டோங்க அஞ்சொல்லி பீக். கருப்பு கலர். ஓகே ஓகே. காலையில் இங்கே தான் எலிஃபென்ட் பார்த்துருக்காங்க ஆப்போசிட்டில் இந்த சைடில். இங்கே லேக் பேலஸில் ரூம் போட்டால் இப்படி படுத்துக்கிட்டே வைல்ட் அனிமல்ஸ் பார்க்க முடியும். அதுக்கும் லக்கு வேணுங்க. நம்ம ஸ்டே பண்ணுற அன்றைக்கி அனிமல் மூமெண்ட் வந்து இருக்கணும். இங்கேருந்து தான் போட்டில் நம்மளை வந்து போட்டிங் பாயிண்ட் வரைக்கும் கூப்பிட்டு போவாங்க. வரும்போது இங்கே தான் மோஸ்ட்லி ட்ராப் பண்ணுவாங்க. நேற்று வந்து அங்கே ஃபாரஸ்ட்டு ஸ்டே இருக்கிற இடத்துலையே நிறுத்திட்டாங்க. குட்டி போட்டுங்க. ஸ்பீட் போட் பார்த்தீங்கன்னா இதை விட இன்னும் சின்னதாக இருக்குது. இந்த கீழே இந்த சைஸா ஒரு ஆனதுக்குள்ள சாணம் உண்டு. தண்ணி பாம்புங்க எத்தனை பெருசு இருக்கு பாருங்க. வெளியே இருக்கு. இந்த ஏர்த்துக்கு இந்த ஹோல் இல்லை. எப்படி வெளியே வருங்க? வெளியே இருந்துச்சு. இது கடிச்சா பாய்சன் கிடையாதுங்க. நாள் ஃபுல் ஃபாஸ்டிங்கில் இருக்கணும். இந்த பாம்பு பேருங்க? வாட்டர் ஸ்னேக் தான். ஓகே. தலை பாருங்க. தண்ணிக்கு வெளியே வருங்களா? வரும் சார். അവിടെ ഗ്യാപ്പ് കിട്ടി. 2 എണ്ണം ഉണ്ട്. അത് മേലെ പറഞ്ഞു. മേലെ ഉണ്ട്. തലമട്ട് வேற லெவலில் இருக்குங்க. நல்ல நீளம். மடி தண்ணிக்குள்ள போகுங்க ஸ்பீடாக. எப்படி நீந்தது பாருங்க. போயிடுச்சு. இங்கே வருதுங்க அந்த பக்கம். போயிடுச்சுங்க அந்த பக்கம். வாட்டர் ஸ்னேக்குங்க. லேக் பேலஸ் பக்கத்தில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். போட்டுக்கு கேப்பில் நல்லா க்ளோஸில் சைட்டிங். லேக் பேலஸ்லேருந்து கிளம்பியாச்சு. சாம்பார் டீர். லேக்கில் ஃபுல் வாட்டரில் லங்கூர்ஸ், நீல்கிரி லங்கூர்ஸ்.